அனைவருக்கும் வணக்கம். ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் லைக் அந்த பிளம்பர்ஸ், எலக்ட்ரீஷியன், அப்புறம் பெயிண்டர்ஸ், டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கான ஒரு ஆப் ரெடி பண்ணணும். அதான் கிளைண்டோட கான்செப்ட். ஸோ அதாவது அவர் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வந்தார். ஸோ அது என்னென்னா பின்கோட், அப்புறம் வாய்ஸ், அந்த மாதிரி ஒரு சில லிஸ்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வந்துட்டு, ஸோ இது வந்து வேலிடான ஐடியாவா, இது சென்னை அப்புறம் ஆல் இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேலிடான ஐடியாவா அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தார், மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறதுக்காக. ஸோ இனிஷியலாக கான்செப்ட் டெஸ்ட், அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஆப் டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரீ லான்ச் மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் போஸ்ட் லான்ச் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் கேட்டகரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த லிஸ்ட் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ குளோபல் ஸ்டார்ட் அப் ஃபெயிலியர் ரேட் அந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குங்க. ஸோ அதாவது ஒரு வருஷத்தில் 100 ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அது ஆரம்பித்த முதல் வருஷத்துலேயே 10% ஃபெயிலியர் ஆகிடுது. அது ஆரம்பித்த 5 வருஷத்தில் 45% ஃபெயிலியர் ஆகிடுது, இல்லைனா பேங்க்ரப்ட் ஆகிடுது. ஸோ மோஸ்ட்லி 80 to 90% ஸ்டார்ட் அப் கம்பெனி ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸை கரெக்டாக புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் காரணம். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகள் லைக் நிறைய நீங்கள் பிராண்ட் ஆட்டோமொபைலாக இருந்தாலும் சரி, எஃப்எம்சிஜியாக இருந்தாலும் சரி, எல்லா பிராண்ட் கம்பெனிகளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 3 to 4 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி கஸ்டமரோட ஃபீட்பேக் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கார் வந்தாலும் சரி, நீங்கள் எந்த பிராண்டு கார் வந்தாலும் சரி, மார்க்கெட் ரிசர்ச் பண்ணாமல் அவங்க இது மார்க்கெட்டில் என்ட்ரி ஆக மாட்டாங்க. அதே மாதிரி புதுசாக ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க ரிசர்ச் பண்ணி தான் இறங்குவாங்க. அதே மாதிரி ஹெல்த் கேர், மெடிசின்ஸ், அந்த மாதிரி எல்லாமே ரிசர்ச் பண்ணி தான் ப்ராப்பராக இறங்குவாங்க. ஸோ இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இனிஷியலாகவே நம்ம ரிசர்ச் பண்ணி மார்க்கெட்டில் என்டர் ஆனோம் அப்படின்னா அந்த ஃபெயிலியர் ரேட்டை நம்மளால் தடுக்க முடியும். ஓகேவா? ஸோ மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட் வந்தீங்கன்னா நாங்கள் எடுத்தது மொத்தம் டார்கெட் ஆடியன்ஸ் ஒரு 300 ரெஸ்பாண்டன்ட். ஸோ அந்த 300 ரெஸ்பாண்டன்ட்ல எங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைச்சது, தேவையான இன்சைட்ஸ். ஸோ அதில் ஒன் ஆஃப் த இன்சைட்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. ஸோ லைக் 50% வாய்ஸ் ரெஜிஸ்டர் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட எஜுகேஷன் அதெல்லாம் பேஸ் பண்ணி ஸோ வாய்ஸ் மெசேஜில் தான் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இன்சைட்ஸ் லைக் இந்த ரெஸ்யூமுக்கு பதிலாக வேறு என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய இன்சைட்ஸ் அண்ட் கேட்டகரி ரெக்கமெண்டேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இவங்க ஆப் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ ஆப் டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரீ லான்ச் மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அப்புறம் போஸ்ட் லான்ச். ஸோ அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி ப்ராப்பராக இவங்க இறங்குவாங்க. ஓகேவா? ஸோ கிளைண்ட் வந்து ஒரு சென்னையில் பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ப்ராப்பராக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, இனிஷியலாகவே நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருங்க எந்த பிஸ்னஸாக இருந்தாலும். ஸோ அதுக்கப்புறம் ஸோ அந்த ரிசர்ச் ப்ராப்பராக பண்ணால் தான் உங்கள் ஃபெயிலியர் ரேட்டை கம்மி பண்ண முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஐ மீன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ரிசர்ச் பண்ணிட்டு இறங்குறாங்க அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்.